நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நெய்வேலி சிவக்குமார் உட்பட கடலூர் மாவட்டத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைவதாக செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் செயல்பட்டுள்ளோம். ஆனால் அந்த கட்சியின் நிர்வாக போக்குகள் காரணமாக தொடர்ந்து செயல்பட முடியாத நிலை உருவானதாகவும், தமிழ் தேசியத்தின் ஊற்றாக இருக்கும் நாங்கள் தமிழ் தேசியத்தின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலமாக கருதப்படுகிற தலைவர் வேல்முருகன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைவதாக முடிவெடுத்துள்ளோம் என்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நெய்வேலி சிவக்குமார் உட்பட கடலூர் மாவட்டத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறினர். மேலும் நாம் தமிழர் கட்சி தனி மனித துதிப்பாடு முறை அமைப்பாக செயல்படுவதாகவும், அந்த கட்சி அரசியல் பாதையிலிருந்து விலகுவதாகவும், திறமையற்ற தலைமையாக விளங்குவதாகவும், முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி தலைமை சொல்லிக் கொண்டே இருக்கிறது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மாநில ஒருங்கிணைப்பாளரா கடந்த 5 வருடமா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய போக்கு, கட்சியினுடைய நிர்வாகம் இதை கருத்துல கொண்டு அந்த கட்சியில நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். இதை தொடர்ந்து தமிழ் தேசிய பாதையில கடந்த 5 வருடமாக நாங்கள் பயணித்ததனுடைய அடிப்படையில தமிழ் தேசிய சிந்தனையினுடைய ஊற்றா நாங்கள் இருக்கும் காரணத்தினால தமிழ் தேசியத்தினுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எதிர்காலமாக கருதப்படுகின்ற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில வாழ்வுரிமை கட்சியில என்னையும் என்னை சார்ந்தவர்களும் இணைவதாக முடிவெடுத்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் விலகுவதற்கான அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது தனி மனித துதிப்பாடும் ஒரு அமைப்பா செயல்படுது. இரண்டாவதாக அந்த கட்சி அரசியல் பாதையில இருந்து விலகுவதாக நாங்கள் கருதுகிறோம். திறமையற்ற நிர்வாகிகளுடைய குழுமமா நாம் தமிழர் கட்சி விளங்குது. குறிப்பா ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில 100ற்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள், மாவட்டம் முழுசும் சற்று ஏறக்குறைய 1000ற்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள். இத எதற்காக சொல்றோம்னு சொன்னா, தொண்டர்களே இல்லாத முற்றிலும் மாநில நிர்வாகிகள் கொண்ட ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மாறிட்டு இருக்கு. அங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டினருக்கு கூட அறிமுகம் இல்லாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கப்படுது. நாங்களும் தேர்தல் களத்திற்கு செல்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் அங்க உறுதி செய்யப்படுது தவிர, வெற்றியினுடைய நோக்கத்திற்கோ அரசியல் கட்சியாக தன்னை பிரதிபலிப்பதற்கோ அங்க எந்த வகையான அடிப்படையும் இல்லை என்பதை நாங்கள் வலுவா உணர்ந்தோம். பல்வேறு காலகட்டங்கள்ல முன்னிற்கும் பின் முரணாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை பத்திரிகையாளர் நீங்கள் நன்கு அறிவீங்க. உதாரணமா, ஐயா பெரியாரினுடைய மாணவன் என்று அண்ணன் அவர்கள் சொல்வார். பின்பு பெரியார் அவர்களையே பெரியாரிசத்தையும் வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே தமிழகத்துல இல்ல, 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய கட்சி என்று சொல்லுவாங்க. பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சித்தப்பா, தூய தமிழர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டுவார். ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் மிகவும் கேவலமாக மேடைகள் தோறும் பேசுவாங்க. ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களிடம் இணக்கமாக மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டுவார். இத கிராமத்துல நம்ம ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க, ஆடு பகை குட்டி உறவுன்னு. அது போல ரஜினிகாந்தை ஒரு நடிகராக தான் பார்க்கணும், அவர் அரசியல் களத்திற்கு வரக்கூடாது. ரஜினியை ஓட ஓட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்துல விரட்டுவேன் என்பார். பின்பு ரஜினியை சந்திப்பதற்காக அவர் வீட்டில் கால் கடுக்க நிற்பார். இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது. அருமைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை என் அன்பு தம்பியும் நானும் இணைந்தால் தமிழகத்தினுடைய தலைவிதியை மாற்றி அமைப்போம் என்பார். பின்பு கேடுகட்டவன், வலதுபுறம் இருந்தால் இடதுபுறம் நின்றால் அடிபட்டு சாவான், எந்த கொள்கையும் இல்லாதவன் என்று சொல்லுவார். காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு என்ற முன்னிற்கு முரம்பான பேச்சுகளால் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுது. அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அத்தகைய பேச்சு, ஏச்சு, சொல்லுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படும். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னிச்சையாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி நிக்குது.
களத்துல. ஆனால் ஒரு இடத்தில் கூட இதுவரை தேர்தலில் நின்ற ஒரு இடத்திலும் கட்டுத்தொகை என்று சொல்லக்கூடிய டெபாசிட்டை பெறல. ஆனால் கட்சி வளருவதாக தமிழகம் தோறும், மேடைகள் தோறும், வீதிகள் தோறும், யூடியூப் சேனல் மற்றும் நாம் தமிழர் ஆதரவு சேனல்கள் சொல்லுவதை நீங்க பாக்குறீங்க. எங்களுடைய ஆட்டம் 2006ல, எங்களுடைய ஆட்டம் 2036ல, எங்களுடைய ஆட்டம் 2038ல அப்படின்னு காலங்காலமா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஒழிய வெற்றி என்பது கண்ணுக்கு எட்டின தூரம் வரை இல்ல. கட்சி துவங்கி 15 ஆண்டுகள் ஆகுது. 8% வாக்குகளை தான் பெற்றிருக்க முடியும். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெல்ல வேண்டும் என்றால் விழுகின்ற வாக்குல 40.1% 43% மேல பெறணும். பெற்றால் தான் அவர் வெற்றி பெற முடியும். 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 43% வாக்குகளை பெறுவது எப்போது என்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன்னாடி உங்களுக்கு வைக்கிறோம். 15 ஆண்டுகள் கட்சி பெரும் போராட்டத்திற்கு பிறகு, பெரிய நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு 8% தான் பெற முடிந்திருக்கு. வெற்றியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய பயணத்திற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கு? இதை பொதுமக்களாகிய உங்களிடமும் பத்திரிகை நண்பர்களிடமே நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அரவணைத்து நல்ல பாதைக்கு, அரசியல் பாதைக்கு இழுத்து செல்ல வேண்டிய தலைமை பிசுறு என்றும் மசுறு என்றும் வேசி மகன் என்றும் கூறுவதை பார்வையாளர்கள், பொதுமக்கள், வாக்காளர்கள் ரசிக்கல. இப்படி பல்வேறு முரண்பாடுகள். இதை நாங்கள் அடுக்குனா இன்னும் 3 நாட்களுக்கு தொடர்ந்து நாங்க பேச வேண்டியது. அதனால இப்படி எண்ணற்ற காரணங்களின் அடிப்படையில நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்து, எப்பயுமே தமிழ்நாட்டுல 2 தத்துவங்கள் இருக்கு. திமுகவினுடைய கொள்கையை பிடிக்காதவர்கள் அதிமுக, தேசிய கொள்கையை தழுவுபவர்கள் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தழுவக்கூடியவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இப்படி எல்லாத்துலயும் 2 தத்துவங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில தமிழ் தேசிய பாதையில பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகக்கூடிய நாங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் தான் வரணும். அதுதான் சால சிறந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பயணத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள்ல வலுவான கொள்கைகளையும், வலுவான தலைவராகவும், சட்டமன்றத்துல எளிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய, உறக்க சொல்லக்கூடிய குரலாகவும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய குரல் இருக்கு. இந்த மாவட்டத்தை கடந்து தமிழகம் முழுசும் வாழ்வுரிமை கட்சி கிளை பரப்புது. எண்ணற்ற இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையை ஏற்று வாழ்வுரிமை கட்சிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வருங்காலத்தில் அண்ணன் வேல்முருகன் பார்வை எங்கு செல்கிறதோ அவர்கள்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை உருவாகும். எங்களோடு கூட்டணி கொண்ட நபர்கள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் வெற்றி பெற முடியும் என்ற காலத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்யறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு, என்னோட வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர், இன்றைய அமைப்பினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு முகமது அலி ஜின்னா அவர்கள், நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததற்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருபெரும் திராவிட கட்சிகளா இந்த தமிழ்நாட்டை 65 ஆண்டுகளா ஆண்ட கட்சிகள் மக்களுடைய வேலை வாய்ப்பு, அடிப்படை சாலை, குடிநீர், மின்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் போதிய கவனம் செலுத்தாத காரணத்தினால 3வது கட்சியா தமிழகத்தினுடைய உரத்த குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு கூட்டங்கள்லையும் பல்வேறு தத்துவங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. அதனால தமிழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவனாக உருமாறுவார். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அண்ணன் சீமான் வருங்காலத்துல பரிணமிப்பார் என்ற அடிப்படையில நாங்க வந்தோம். அது பொய்த்து போயிருச்சு. அது மீண்டும் அந்த நிலை வருமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். அதனால நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்தோம். இல்ல, அத பத்திரிகையாளர் நீங்களே பல கூட்டங்கள்ல பார்த்திருப்பீங்க. மேடைகள் தோறும் பிஜேபியை எதிர்ப்பார். பின்பு பிஜேபியினுடைய முகமாக, தமிழகத்தின் முகமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை போய் சந்திப்பார். சந்திச்சுட்டு வந்தோம் உங்களை மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்கள் கேட்பாங்க. கேட்கும்போது சங்கி என்றால் சக நண்பன் என்று மலுப்பலாக பதில் சொல்வார். இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது. அண்ணன் தான் அடிக்கடி கேட்பாங்க, இதெல்லாம் திராவிட மாடல்ல வருதுன்னு. அது மாதிரி இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது. மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம். பல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல அவர்களுக்கெல்லாம் தலைமை ஒருங்கிணைப்பு இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு காலம், ஒரு நேரம் இருக்குல்ல. உடனே நம்மளால விளங்கிட முடியாதுல்ல. ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் BA பட்டம் பெறணும்னா தொடர்ந்து அதற்கான காலகட்டம் இருக்குல்ல. அது போல நாங்கள் விட்டில் பூஜைகளாக அண்ணனுடைய தத்துவத்தை நோக்கி சென்றோம். ஆனால் இன்று 5 ஆண்டுகள் ஆச்சு. 5 ஆண்டுகள்ல கட்சி நான் நின்ற இடத்திலேயே நிக்கிறேன். ஒரு மில்லிமீட்டர் கூட நகரல. சரி, நான் தான் நகரல, கட்சி நகர்ந்திருக்கா அப்படின்னா கட்சியும் நகரல. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை பெற்றிருக்கு என்பது வெளிப்படையான உண்மை. அந்த வாக்குகள் அண்ணன் சீமானை நேசித்து அளித்த வாக்குகளா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாரதிய ஜனதாவை பிடிக்காதவர்கள் அளித்த வாக்குகளான்னு நீங்க பகுத்து பார்க்கணும். அப்படி பகுத்து பார்க்கக்கூடிய இடத்துல அண்ணன் அவர்களை நேசித்து அளித்த வாக்குகள் மிக சொற்பமான வாக்குகள். திமுக, அதிமுக இருபெரும் தேசிய கட்சிகள் வேண்டாம் என்று அளித்தவர்களுடைய வாக்குகள் எண்ணிக்கை தான் அதிகம்.
உதாரணமா நீங்க நோட்டா 5 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு. நோட்டாவிற்கு யார் பிரச்சாரம் செய்தாங்க? நோட்டாவிற்கு என்று ஒரு முகம் உண்டா? ஆனால் நோட்டாவிற்கும் 5 லட்சம் வாக்குகள் தமிழகத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல பதிவானதை நீங்க அறிவீங்க. அது போல ஒரு களத்துல நிற்கிற ஒரு பிம்பமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அளித்த வாக்குகள் தான் நோட்டாவை போன்று. இன்னைக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார், விஜய். உங்களுக்கான அத்தனை விடைகளுக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கான விடை கிடைக்கும். இல்ல இதன் மூலியமா பார்ப்பார்ல. இல்ல இது வரைக்கும் நான் ஒண்ணு தகவல் சொல்லலாம். முயற்சிகளை நான் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும். நான் மெயில் அனுப்பியிருக்கேன். நான் 2 நாட்களுக்கு முன்னாடியே நான் கட்சியில இருந்து விலகுவதாகவும் கட்சியில தொடர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லை என்பதையும் தலைமையினுடைய மெயில் ஐடிக்கு நான் என்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கேன். இல்ல நாங்கள் தமிழ் தேசிய பாதையிலேயே தொடர்ந்து பயணம் செய்ததால ஒரு தமிழ் தேசிய தலைவரை தான் நாங்க தலைவரா ஏத்துக்க முடியும். அந்த தலைவர் உறுதி மிக்கவரா இருக்கணும். கடந்த காலத்துல இருந்தது போல இல்லாம உறுதி மிக்கவரா இருக்கணும். இங்க வரக்கூடிய எங்களோட இணையக்கூடியவர்கள் அனைவரும் இளைஞர்களுடைய பாதுகாவலரா இருக்கணும். விளிம்பு நிலை மக்களினுடைய குரலற்றவர்களின் குரலாக சட்டமன்றம் மற்றும் பொது வெளிகள்ல ஒலிக்கக்கூடிய நபரா இருக்கணும். இப்படி பல்வேறு கூறுகள்ல பார்க்கும்போது அதற்கு ஏற்ற தலைவரா அண்ணன் வேல்முருகன் தான் இருக்காங்க. அதற்கான ஏற்ற கட்சியா தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இருக்கு. இல்ல அவருடைய திருமணத்திற்கு, அவருடைய அன்றாட பொருளாதார செலவிற்கு வைகுண்டராஜன் உதவி செய்வதாக உங்களை போல ஊடகங்கள் வாயிலாக தான் தெரியுது ஒழிய அது உறுதியா எனக்கு தெரியல. தமிழ் தேசியத்தை நோக்கி போற தொண்டர்களுடைய அறியாமை தான். ஒருவருடைய அறியாமையில தானே ஒருத்தர் உயர்வு பெறாரு. அந்த வகையில பல ஆயிரம் இளைஞர்களுடைய அறியாமையால இல்ல அது எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி நான் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன். அடுத்தடுத்த கட்சிகள் மாறல. 26 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சியில இருந்தேன். காங்கிரஸ் கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமா இருக்கு. பொதுவா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் போராடுவது மிக குறைவு. நீங்க நன்கு அறிஞ்சிருப்பீங்க. பத்திரிகையாளர்கள் வீதியில மக்களுக்காக நின்று களத்தில் நின்று போராடுவது அரிது. சிறு வயதிலிருந்தே பிரபாகரன் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்ட காரணத்தினால அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம். 5 ஆண்டுகள் உருண்டு ஓடிடுச்சு. ஆனால் நம்பிக்கை பெறும் என்ற அந்த நிலையிலிருந்து நாங்கள் இன்று மறுபரிசீலனை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இல்ல உங்களுக்கு 234 சட்டமன்ற தொகுதிகள்ல தன்னுடைய வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தேர்தலிலும் நிறுத்துறாங்க. நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் ஒருவர் கூட இதுவரை கட்டுத்தொகை டெபாசிட் என்ற கட்டுத்தொகையை பெற்றதில்லை. 2 முறை உள்ளாட்சி தேர்தல் என்றிருக்கோம், உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்றதில்லை. 2 முறை பாராளுமன்ற தேர்தலில் இருந்திருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் தனக்கான இடத்தையோ இருப்பிடத்தையோ உறுதி செய்தது கிடையாது. அப்ப தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைவது என்பது மன சோர்வை தரும் என்பது இயல்பான விஷயம் தானே.
நம்பிக்கை குலைவு ஏற்படும் என்பது இயல்பான விஷயம் தானே. அண்ணன் அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வரணும். நாங்கள் இருந்த இடம், நாங்கள் நேசித்த எங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. எதிர்காலம் என்பது கேள்விக்குறிதான். நீங்க ஏதாவது பேசுறீங்களா? கேள்வினா கேட்கலாம். இவர் கட்சி துவங்கின காலத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபவுண்டர் மெம்பர். இவர் 15 ஆண்டுகளா அந்த கட்சி துவங்கினதுல இருந்து இருக்காரு. இவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. திறமையற்ற நிர்வாகிகளுடைய குழுமமா நாம் தமிழர் கட்சி விளங்குது. குறிப்பா ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில 100ற்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள், மாவட்டம் முழுசும் சற்று ஏறக்குறைய 1000ற்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள். இத எதற்காக சொல்றோம்னு சொன்னா, தொண்டர்களே இல்லாத முற்றிலும் மாநில நிர்வாகிகள் கொண்ட ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மாறிட்டு இருக்கு. அங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டினருக்கு கூட அறிமுகம் இல்லாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கப்படுது. நாங்களும் தேர்தல் களத்திற்கு செல்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் அங்க உறுதி செய்யப்படுது தவிர, வெற்றியினுடைய நோக்கத்திற்கோ அரசியல் கட்சியாக தன்னை பிரதிபலிப்பதற்கோ அங்க எந்த வகையான அடிப்படையும் இல்லை என்பதை நாங்கள் வலுவா உணர்ந்தோம். பல்வேறு காலகட்டங்கள்ல முன்னிற்கும் பின் முரணாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை பத்திரிகையாளர் நீங்கள் நன்கு அறிவீங்க. உதாரணமா, ஐயா பெரியாரினுடைய மாணவன் என்று அண்ணன் அவர்கள் சொல்வார். பின்பு பெரியார் அவர்களையே பெரியாரிசத்தையும் வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் என்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே தமிழகத்துல இல்ல, 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாங்க தான் தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய கட்சி என்று சொல்லுவாங்க. பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சித்தப்பா, தூய தமிழர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டுவார். ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் மிகவும் கேவலமாக மேடைகள் தோறும் பேசுவாங்க. ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களிடம் இணக்கமாக மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டுவார். இத கிராமத்துல நம்ம ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க, ஆடு பகை குட்டி உறவுன்னு. அது போல ரஜினிகாந்தை ஒரு நடிகராக தான் பார்க்கணும், அவர் அரசியல் களத்திற்கு வரக்கூடாது. ரஜினியை ஓட ஓட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்துல விரட்டுவேன் என்பார். பின்பு ரஜினியை சந்திப்பதற்காக அவர் வீட்டில் கால் கடுக்க நிற்பார். இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது. அருமைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை என் அன்பு தம்பியும் நானும் இணைந்தால் தமிழகத்தினுடைய தலைவிதியே மாற்றி அமைப்போம் என்பார். பின்பு கேடுகட்டவன், வலதுபுறம் இருந்தால் இடதுபுறம் நின்றால் அடிபட்டு சாவான், எந்த கொள்கையும் இல்லாதவன் என்று சொல்லுவார். காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு என்ற முன்னிற்கு முரம்பான பேச்சுகளால் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுது. அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அத்தகைய பேச்சு, ஏச்சு, சொல்லுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படுது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னிச்சையாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி நிக்குது களத்துல. ஆனால் ஒரு இடத்தில் கூட இதுவரை தேர்தலில் நின்ற ஒரு இடத்திலும் கட்டுத்தொகை என்று சொல்லக்கூடிய டெபாசிட்டை பெறல. ஆனால் கட்சி வளர்வதாக தமிழகம் தோறும், மேடைகள் தோறும், வீதிகள் தோறும், யூடியூப் சேனல் மற்றும் நாம் தமிழர் ஆதரவு சேனல்கள் சொல்லுவதை நீங்க பாக்குறீங்க. எங்களுடைய ஆட்டம் 2006ல, எங்களுடைய ஆட்டம் 2036ல, எங்களுடைய ஆட்டம் 2038ல அப்படின்னு காலங்காலமா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வெற்றி என்பது கண்ணுக்கு எட்டின தூரம் வரை இல்லை. கட்சி துவங்கி 15 ஆண்டுகள் ஆகுது. 8% வாக்குகளை தான் பெற்றிருக்க முடியும். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெல்ல வேண்டும் என்றால் விழுகின்ற வாக்குல 40.1% 43% மேல பெறணும். பெற்றால் தான் அவர் வெற்றி பெற முடியும். 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 43% வாக்குகளை பெறுவது எப்போது என்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் முன்னாடி உங்களுக்கு வைக்கிறோம். 15 ஆண்டுகள் கட்சி பெரும் போராட்டத்திற்கு பிறகு, பெரிய நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு 8% தான் பெற முடிந்திருக்கு. வெற்றியை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய பயணத்திற்கு
இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கு? இதை பொதுமக்களாகிய உங்களிடமும் பத்திரிகை நண்பர்களிடமே நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அரவணைத்து நல்ல பாதைக்கு, அரசியல் பாதைக்கு இழுத்து செல்ல வேண்டிய தலைமை பிசிறு என்றும் மசுறு என்றும் வேசி மகன் என்றும் கூறுவதை பார்வையாளர்கள், பொதுமக்கள், வாக்காளர்கள் ரசிக்கல. இப்படி பல்வேறு முரண்பாடுகள். இதை நாங்கள் அடுக்குனா இன்னும் 3 நாட்களுக்கு தொடர்ந்து நாங்க பேச வேண்டியிருக்கும். அதனால இப்படி எண்ணற்ற காரணங்களின் அடிப்படையில நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்து, எப்பயுமே தமிழ்நாட்டுல 2 தத்துவங்கள் இருக்கு. திமுகவினுடைய கொள்கையை பிடிக்காதவர்கள் அதிமுக, தேசிய கொள்கையை தழுவுபவர்கள் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தழுவக்கூடியவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இப்படி எல்லாத்துலயும் 2 தத்துவங்கள் இருக்கும். அதன் அடிப்படையில தமிழ் தேசிய பாதையில பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகக்கூடிய நாங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களிடம் தான் வரணும். அதுதான் சால சிறந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பயணத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக கட்சிகள்ல வலுவான கொள்கைகளையும் வலுவான தலைவராகவும், சட்டமன்றத்துல எளிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய, உறக்க சொல்லக்கூடிய குரலாகவும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய குரல் இருக்கு. இந்த மாவட்டத்தை கடந்து தமிழகம் முழுசும் வாழ்வுரிமை கட்சி கிளை பரப்புது. எண்ணற்ற இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையை ஏற்று வாழ்வுரிமை கட்சிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வருங்காலத்தில் அண்ணன் வேல்முருகன் பார்வை எங்கு செல்கிறதோ அவர்கள்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை உருவாகும். எங்களோடு கூட்டணி கொண்ட நபர்கள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் வெற்றி பெற முடியும் என்ற காலத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு, என்னோட வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர், இன்றைய அமைப்பினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் பேசுவார். நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததற்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருபெரும் திராவிட கட்சிகளா இந்த தமிழ்நாட்டை 60 ஆண்டு 65 ஆண்டுகளா ஆண்ட கட்சிகள் மக்களுடைய வேலை வாய்ப்பு, அடிப்படை சாலை, குடிநீர், மின்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் போதிய கவனம் செலுத்தாத காரணத்தினால 3வது கட்சியா தமிழகத்தினுடைய உரத்த குரலாக அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு கூட்டங்கள்லையும் பல்வேறு தத்துவங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. அதனால தமிழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவனாக உருமாறுவார். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அண்ணன் சீமான் வருங்காலத்துல பரிணமிப்பார் என்ற அடிப்படையில நாங்க வந்தோம். அது பொய்த்து போயிருச்சு. அது மீண்டும் அந்த நிலை வருமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். அதனால நாங்கள் விலகுவதாக முடிவெடுத்துக்கிறோம். இல்ல, அத பத்திரிகையாளர் நீங்களே பல கூட்டங்கள்ல பார்த்திருப்பீங்க. மேடைகள் தோறும் பிஜேபியை எதிர்ப்பார். பின்பு பிஜேபியினுடைய முகமாக, தமிழகத்தின் முகமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை போய் சந்திப்பார். சந்திச்சுட்டு வந்தோன்னு உங்களை மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்கள் கேட்பாங்க. கேட்கும்போது சங்கி என்றால் சக நண்பன் என்று மலுப்பலாக பதில் சொல்லுவார். இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது. அண்ணன் தான் அடிக்கடி கேட்பாங்க, இதெல்லாம் திராவிட மாடல்ல வருதுன்னு. அது மாதிரி இதெல்லாம் தமிழ் தேசியத்துல வருது. மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் இல்ல. பல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல அவர்களுக்கெல்லாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு காலம், ஒரு நேரம் இருக்குல்ல. உடனே நம்மளால விளங்கிட முடியாதுல்ல. ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் BA பட்டம் பெறணும்னா தொடர்ந்து அதற்கான காலகட்டம் இருக்குல்ல. அது போல நாங்கள் விட்டில் பூஜையிலாக அண்ணனுடைய தத்துவத்தை நோக்கி சென்றோம். ஆனால் இன்று 5 ஆண்டுகள் ஆச்சு. 5 ஆண்டுகள்ல கட்சி நான் நின்ற இடத்திலேயே நிக்கிறேன். ஒரு மில்லிமீட்டர் கூட நகரல. சரி, நான் தான் நகரல, கட்சி நகர்ந்திருக்கா அப்படின்னா கட்சியும் நகரல. நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை பெற்றிருக்கு என்பது வெளிப்படையான உண்மை. அந்த வாக்குகள் அண்ணன் சீமானை நேசித்து அளித்த வாக்குகளா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாரதிய ஜனதாவை பிடிக்காதவர்கள் அளித்த வாக்குகளான்னு நீங்க பகுத்து பார்க்கணும். அப்படி பகுத்து பார்க்கக்கூடிய இடத்துல அண்ணன் அவர்களை நேசித்து அளித்த வாக்குகள் மிக சொற்பமான வாக்குகள். திமுக, அதிமுக இருபெரும் தேசிய கட்சிகள் வேண்டாம் என்று அளித்தவர்களுடைய வாக்குகள் எண்ணிக்கை தான் அதிகம். உதாரணமா நீங்க நோட்டா 5 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு. நோட்டாவிற்கு யார் பிரச்சாரம் செய்தாங்க? நோட்டாவிற்கு என்று
ஒரு முகம் உண்டா? ஆனால் நோட்டாவிற்கும் 5 லட்சம் வாக்குகள் தமிழகத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல பதிவானதை நீங்க அறிவீங்க. அது போல ஒரு களத்துல நிற்கிற ஒரு பிம்பமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அளித்த வாக்குகள் தான் நோட்டாவை போன்று. இன்னைக்கு ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார், விஜய். உங்களுக்கான அத்தனை விடைகளுக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கான விடை கிடைக்கும். இல்ல இதன் மூலியமா பார்ப்பார்ல. இல்ல இதுவரைக்கும் நான் ஒண்ணு தகவல் சொல்லலாம். முயற்சிகளை நான் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும். நான் மெயில் அனுப்பியிருக்கேன். நான் 2 நாட்களுக்கு முன்னாடியே நான் கட்சியில இருந்து விலகுவதாகவும் கட்சியில தொடர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லை என்பதையும் தலைமையினுடைய மெயில் ஐடிக்கு நான் என்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கேன். இல்ல நாங்கள் தமிழ் தேசிய பாதையிலேயே தொடர்ந்து பயணம் செய்ததால ஒரு தமிழ் தேசிய தலைவரை தான் நாங்க தலைவராக ஏத்துக்க முடியும். அந்த தலைவர் உறுதி மிக்கவரா இருக்கணும். கடந்த காலத்துல இருந்தது போல இல்லாம உறுதி மிக்கவரா இருக்கணும். இங்க வரக்கூடிய எங்களோட இணையக்கூடியவர்கள் அனைவரும் இளைஞர்களுடைய பாதுகாவலரா இருக்கணும். விளிம்பு நிலை மக்களினுடைய குரலற்றவர்களின் குரலாக சட்டமன்றம் மற்றும் பொது வெளிகள்ல ஒலிக்கக்கூடிய நபரா இருக்கணும். இப்படி பல்வேறு கூறுகள்ல பார்க்கும்போது அதற்கு ஏற்ற தலைவரா அண்ணன் வேல்முருகன் தான் இருக்காங்க. அதற்கான ஏற்ற கட்சியா தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இருக்கு. இல்ல அவருடைய திருமணத்திற்கு, அவருடைய அன்றாட பொருளாதார செலவிற்கு வைகுண்டராஜன் உதவி செய்வதாக உங்களை போல ஊடகங்கள் வாயிலாக தான் தெரியுது ஒழிய அது உறுதியா எனக்கு தெரியல. தமிழ் தேசியத்தை நோக்கி போற தொண்டர்களுடைய அறியாமை தான். ஒருவருடைய அறியாமையில தானே ஒருத்தர் உயர்வு பெறாரு. அந்த வகையில பல நூறு பல ஆயிரம் இளைஞர்களுடைய அறியாமையால இல்ல அது எனக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி நான் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன். அடுத்தடுத்த கட்சிகள் மாறல. 26 ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சியில இருந்தேன். காங்கிரஸ் கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமா இருக்கு. பொதுவா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் போராடுவது மிக குறைவு. நீங்க நன்கு அறிஞ்சிருப்பீங்க. பத்திரிகையாளர்கள் வீதியில மக்களுக்காக நின்று களத்தில் நின்று போராடுவது அரிது. சிறு வயதிலிருந்தே பிரபாகரன் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்ட காரணத்தினால அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம். 5 ஆண்டுகள் உருண்டு ஓடிடுச்சு. ஆனால் நம்பிக்கை பெறும் என்ற அந்த நிலையில இருந்து நாங்கள் இன்று மறுபரிசீலனை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இல்ல உங்களுக்கு 234 சட்டமன்ற தொகுதிகள்ல தன்னுடைய வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தேர்தலிலும் நிறுத்துறாங்க. நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் ஒருவர் கூட இதுவரை கட்டுத்தொகை டெபாசிட் என்ற கட்டுத்தொகையை பெற்றதில்லை. 2 முறை உள்ளாட்சி தேர்தல் இருந்திருக்கும், உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்றதில்லை. 2 முறை பாராளுமன்ற தேர்தலில் இருந்திருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் தனக்கான இடத்தையோ இருப்பிடத்தையோ உறுதி செய்தது கிடையாது. அப்ப தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைவது என்பது மன சோர்வை தரும் என்பது இயல்பான விஷயம் தானே. நம்பிக்கை குலைவு ஏற்படும் என்பது இயல்பான விஷயம் தானே. அண்ணன் அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வரணும். நாங்கள் இருந்த இடம், நாங்கள் நேசித்த எங்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அதற்கான வாய்ப்பு மிக குறைவு.
எதிர்காலம் என்பது கேள்விக்குறிதான். நீங்க நீங்க ஏதாவது பேசுறீங்களா? கேள்வினா கேட்கலாம். இவர் கட்சி துவங்கின காலத்துல இருந்து தமிழர் கட்சியினுடைய ஃபவுண்டர் மெம்பர். இவர் 15 ஆண்டுகளா அந்த கட்சி துவங்கினதுல இருந்து இருக்காரு. இவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க.